அவன் முகத்துல குண்டை போட்ட, அவன் முகத்துல குப்பையை குண்டி கொட்டின, மக்கி மண்ணோடு மண்ணா போகுங்கிறதுக்கு 5000 ஆண்டுங்கிறான், ஒருத்தன் 50,000 ஆண்டுங்கிறான். அந்த பிளாஸ்டிக் அந்த பாலிதில் கொண்டு அவன் முகத்துல குப்பையை போட்ட, காரி துப்புன மாதிரி போட்ட, அவன் நெஞ்சில தூக்கி பொக்கரான் குக்கரான் குண்டை தூக்கி போட்ட. எல்லை பிடிக்கிற சண்டையில எத்தனை கோடி மக்களை கொண்டிருக்காங்க குடும்பங்க. மனிதனை தாக்கி அழிக்கிறதுக்கு பல ஆயிரம் கோடியில் ஆயுதங்கள். அந்த ஆயுதத்தையும் வெல்லக்கூடிய ஒன்று இருக்குது, அதுதான் ஆகப்பெரிய ஆயுதம். அதான் என் அன்பு உலகத்தீரே அன்பு. அன்பு ஒன்றால் தான் இந்த உலகத்தை வெல்ல முடியும். உதாரணமாக வாழ்ந்தவள் அன்னை தெரேசா. அமெரிக்கன் பிரசிடென்ட் இந்தியாவுக்கு வர பாஸ்போர்ட் விசா வேணும். இந்தியன் பிரைம் மினிஸ்டர் அமெரிக்கா ஆஸ்திரேலியா போக பாஸ்போர்ட் விசா வேணும். உலகத்தில் எந்த நாட்டிற்கும் எந்த நேரமும் செல்லலாம். பாஸ்போர்ட் விசா, கடவுச்சீட்டு, உள்நுழைவு அனுமதி தேவையில்லை தாயே. எந்த நாட்டிற்கும் எந்நேரமும் எப்போதும் வரலாம், இந்த நாட்டில் எங்கு வேணாலும் குடியேறலாம் என்று உலகம் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்க காத்திருந்தது ஒரு தாயை என்றால் அன்னை தெரேசா. காரணம் அன்பு. இதை புரிந்தோம். அன்பால் இந்த பூமியை இட்டு நிரப்ப உங்கள் பிள்ளைகள் வந்தோம். அதற்காகவே வந்தோம். தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள் எங்கள் மொழி சிதைந்து, கலை இலக்கிய பண்பாடு சிதைந்து, வரலாறு மறைக்கப்பட்டு, திராவிடம் இந்தியம். ஒரே ஒரு சான்று, கீழடி ஆய்வு 2500 ஆண்டுகள் தொன்மையானது. அந்த ஆய்வு 2600 ஆண்டுக்கு முன்னாடி இந்தியா ஏது? இந்தியா நாடு ஏது? 1800 ஆண்டு தான் ஆகுது கன்னட மொழி தோன்றி, 1600 ஆண்டு தான் ஆகுது தெலுங்கு மொழி தோன்றி, வெறும் 500 ஆண்டு 550 ஆண்டு தான் ஆகுது மலையாளம்ங்கிற மொழி தோன்றி. இதன் தாய் தமிழ். கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதரத்தில் பிறந்ததுவே தமிழ் தாய். 2500 ஆண்டுக்கு முன்னாடி இருந்த நாகரிகத்தை, அதன் தொன்மத்தை இங்க பாருங்க. அன்னைக்கே மறந்து இந்த மண் களத்துல இரும்பை உருக்குகிற தொழிற்சாலை வச்சிருந்திருக்கான். கிளடியில் இருக்கு 2 ஏக்கர்ல. 100 ஏக்கர்ல 2னா என்னென்ன வியத்தக்க ஒரு அடையாளங்கள் வருமா தெரியல. ஆனால் இந்த நாகரிகம் பண்பாட்டை தமிழர் நாகரிகம், தமிழர் பண்பாடு என்று சொல்ல இவனுக்கு மனசு வரல. ஒரு கூட்டம் வருது இந்திய நாகரிகம், ஒரு கூட்டம் போது திராவிட நாகரிகம். இந்த ரெண்டும் ஒன்றுதான் என்பதை தமிழின மக்கள் புரிந்து அறிந்தோம். இவர்களை துரத்தி அடிக்கவே தமிழ் தேசியர்கள் எழுந்தோம், இங்கு வந்தோம். ரொம்ப வளம் போட்டு குழப்பிக்க கூடாது. இவ்வளவுதான் நம்ம அரசியல், இவ்வளவுதான் அரசியல். ரொம்ப எளிமையா பசிங்கிற வார்த்தை இருக்கக்கூடாது. என்ன பண்ணுவ? பசி வந்தால் 10 பறந்துருங்கிற அவை பெருமாட்டி. மானம், குடிப்பிறப்பு, தானம், தவம், கல்வி எல்லாம் போயிரும்ன்ற. 10 போயிட்டா நீ மிருகமாயிருவ, நீ மனுஷனாக இருக்க மாட்ட, மனித குணமே இல்லை. இப்ப என்ன பண்ணலாம்? பசி என்ற சொல் இருக்கக்கூடாது. ஒரு வழிதாண்டா இருக்கு. வேளாண்மையை அரசை செய்கிறா, கவர்மெண்டே செய்து. காசுனால் கவர்மெண்ட் காசு நோய், அரைக்காசுனால அரசாங்க காசு, இது ஒரு நோய். இப்ப இந்த அரைக்காசும் காக்காசும் கவர்மெண்ட்டுக்காரு கொடுக்குறா, நம்ம ஆத்தாப்பதான். ஆனா அவனுக்கு அந்த புரிதல் இல்லை. உனக்கு கவர்மெண்ட் வேலை தானப்பா வேணும், உனக்கு அரசாங்க வேலை தானே வேணும், நான் தர்றேன். என்ன எப்படி தருவ? வேளாண்மை செய்வது அரசு பணி. வா, 5000 ஏக்கர் தக்காளி விளைவிப்போம், 2000 ஏக்கர் கரும்பு போடுவோம், 2000 ஏக்கர் வாழை போடுவோம். வாழையிலிருந்து என்ன செய்வ? வாழைப்பழத்தை விடு. வாழை மட்டையிலிருந்து வேட்டி சேலை செய்யலாம், வாழை மட்டையிலிருந்து பை செய்யலாம்னு நான் செய்யறேன்னு சொல்லிருக்கேன். சிவகாசி விருதுன்னு இருக்குவா, செய்யற வெங்காட்ட வீட்டில் வச்சு செய்யறான், நான் மொத்தமா நாட்டில் வச்சு செய்யறேங்கிற. இவ்வளவுதான். ஒரு மீன் குழம்பு வைக்கிற சட்டி அமெரிக்காவில் 13,000 ரூபாய். நீ குயவர்த பானை செய்யறது வேளாளர் தான் செய்யணும்னு நினைச்சிருக்கிய? அவற்றை கத்துக்க, அவரை ப்ரொஃபஸரா வச்சு கத்துக்க, நுட்பத்தை படி. வா, நான் இண்டஸ்ட்ரி போடுறேன், நம்ம செய்வோம், மண்பானை செய்வோம், ஏற்றுமதி செய்வோம். உலகம் இயற்கைக்கு திரும்புது, இயற்கை உணவுக்கு திரும்புது. உற்பத்தி ஈடு கொடுக்க முடியல. நாட்டுக்கோழி சாப்பிடணும் எல்லாரும் நினைக்கிறான், நாட்டுக்கோழியை வளர்த்து ஈடு கட்ட முடியல. அப்ப என்ன பண்றான்? அதுக்கு டூப்பா பண்ணை கோழியை கொண்டாடுறான். உனக்கு தெரியும்
இப்ப எங்க அப்பா நம்மாழ்வார் வந்த பிறகு, நாங்கெல்லாம் வந்த பிறகு கடைகள்ல மரச்செக்கு எண்ணெய் இங்க கிடைக்கும் எழுதிருக்கோம். அது என்ன மைத்துக்கள் இதுக்கு முன்னாடி என் செக்குல ஆட்டல. அப்ப பழமைக்கு திரும்புறான், எல்லாம் தூய்மைக்கு திரும்புறான், கலப்படம் இல்லாத உணவுக்கு திரும்புறான். கலப்படம் வேணாங்கிறான். நீ பால்ல தண்ணி கலந்தா வாங்குவியா? வாங்க மாட்டேன். எண்ணெயில தண்ணி கலந்தா வாங்குவியா? வாங்க மாட்டேன். உன் சாதி தவிர வேற ஒரு சாதியில பொண்ணு கொடுக்க எடுக்க விரும்புறியா? மாட்டேன். சாதி பெருமை கொலை பண்ணி பெறுவ. எதில் ஒன்றிலுமே சாதி பிரிதொன்றை கலக்க விரும்பாத என் இன சொந்தங்கள் மசாலாவில் பொடியில கலக்க விடுறதில்ல, எதுலையுமே பால்ல கலக்க விடுறதில்ல, எண்ணெயில கலக்க விடுறதில்ல, எதுலையுமே அரிசியில பருப்புல எது ஒன்றிலையும் கலப்படத்தை விரும்புறதில்ல. ஆனால் தன் உயிருக்கு நிகரான தாய்மொழி தமிழில் மட்டும் பிறமொழி சொற்களை கலந்து 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 பேசுறது. அது எப்படி? அது எப்படி? சொலகல அரிசியை போட்டு கல்லுல ஒவ்வொரு நெல்லு கடையில ஒவ்வொரு கல்லா எடுத்து எடுத்து புறக்கி போடுவது போல புறக்கி போட்டுட்டு எப்படி சமைக்கிறீங்களோ அப்படி பிறமொழி சொற்களை தாய்மொழியில் இருந்து ஒவ்வொரு சொற்களாக எடுத்து தூர தூர தூக்கி போட்டு தூய தமிழை மீட்டுருவாக்கம் செய்வதற்காகவே உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இங்கே வந்தோம். எதற்காக வந்தோம்? அதற்காகவே வந்தோம். தெரியாமல் பேசிட்டேன், பஸ் சொல்லிட்டேன். அண்ணன் பேருந்துன்னு கொஞ்சம் டீ இல்ல தேநீர் கொடுங்க, போய் திரும்பி 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 வரணும். அது எப்படி சீமான்? நீங்க